ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாதவை. ஒருவர் ஆலயத்துக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாத என்னென்ன வாருங்கள் அதை குறித்து சுருக்கமாக பார்ப்போம். ஆலயம் என்பது இறைவனின் உறைவிடமாகும். இங்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு என்றும் சில நீதிகள், சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒருவர் ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாதவை என்ன வாருங்கள் என்று குறித்து பார்ப்போம். ஆலயங்களுக்கு செல்லும் சமயத்தில் செய்யக்கூடாதது என்று பார்த்தால் கோபம், பழி உணர்வு, வெறுப்பு போன்ற இவற்றை மனதில் சுமந்தபடி ஆலயம் செல்ல மகா பாவம். குளித்து தூய உடை அணியாமலும் செல்லுதல் அதைவிட பாவம். நெற்றில் விபூதி, சந்தனம், குங்குமம் அணியாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லுதல் மகா பாவம். சுவாமி சந்நிதிகளில் அவசரமாக வலம் வருதல் கூடாது. தாம்பூலம் தரித்து கொண்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது. சட்டை அணிந்து கொண்டோ அல்லது போர்த்தி கொண்டோ கோயிலுக்குள் செல்லக்கூடாது. ஒருவேளை சட்டை அணியாமல் சென்றால் இறைவனின் ஈர்ப்பு அலைகள் நம் உடல் முழுவதும் பெற முடியும். இதனை கேரளத்து கோயிலில் பின்பற்றுகின்றனர். சிவன் கோயில்கள் சண்டிகேஸ்வரர் சிவ சிந்தனையில் இருப்பவர். எனவே அவர் முன் நின்று கை தட்டுவது, சொடுக்கு போடுவது கூடாது. அவர் மீது நூலினை போடுவதும் விபூதி குமுதை போடுவதும் அபச்சாரம் ஆகும். சிலர் இப்படியெல்லாம் கூட செய்கின்றனர். விபூதி, சந்தனம், அபிஷேகம் தவிர சாமிக்கு இதர திருமஞ்சனம் ஆகும்போது பார்க்கக்கூடாது. அது சம்பிரதாயம் ரொம்ப பேருக்கு தெரிவதில்லை. கோவிலில் உள்ளேயோ மதில் சுவர்களோ எச்சில் துப்பக்கூடாது. அது மகா பாவம். கோவிலுக்குள்ளேயே சண்டை போடுதல், தலைவாரி முடித்தல், சூதாடுதல், சிரித்தல், காலை நீட்டி படுத்துக் கொள்ளக்கூடாது. இறைவனுக்கு நெய்வேத்தியம் ஆகும்போது பார்க்கக்கூடாது. குறிப்பாக சிவன் கோயில்களில் சாமிக்கு நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது. சிவமூலவ ரூபங்களை வாய்ப்பு கிடைத்தால் தொடுதல் அல்லது மிதிக்கக்கூடாது. கோபுரம், கொடிமரம், பலிபீடம், விக்கிரம் ஆகியவற்றை நேரிலே மிதிக்கக்கூடாது. காலையும் சுத்தம் செய்யாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. வீட்டில் தினமும் செய்யும் வழிபாட்டை செய்யாமல் நிறுத்திவிட்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது. அதனால் பிரயோஜனம் இல்லை. மரண தீட்டு உள்ளவர்கள் தொட்ட பின் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. பிரகாரங்களை வலம் வரும் சமயத்தில் தவறுதலை கூட இறைவனுக்கு சாத்தியப்பட்ட திருநீர், வில்வம் மற்றும் மலர்களை மிதித்துவிடக்கூடாது. ஈர உடையனோ அல்லது தூய்மை குறைவான உடையனோ கோவிலுக்கு செல்லக்கூடாது. கோவிலுக்கு தேங்காய், வெற்றிலை பாக்கு கொண்டு செல்ல வேண்டும். பிறர் பொருளை கொண்டு இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடாது. சாமி சிலைகளை தொடுவதோ அல்லது நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் கற்பூரம் ஏற்றக்கூடாது. கோவில் உள்ள விளக்குகளை கையால் தூண்டுவதோ தூண்டிய கையில் உள்ள எண்ணெயை கரையை சுவற்றில் துடைக்கவே கூடாது. ஆலயத்துக்குள் யார் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. காரணம், அங்கு இறைவன் ஒருவரே மகா பெரியவர். ஆலய வழிபாடுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது நல்லது. பரிகார தலத்துக்கு சென்றால் வேறு யார் வீட்டுக்கு செல்லாமல் வீடு திரும்ப வேண்டும். இது சாஸ்திர நீதி. எந்த ஒரு வெளியூர் ஆலயத்துக்கும் செல்லும் முன்பு குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும். பொழுதுபோக்கை மனதில் வைத்து கொண்டு ஒருபோதும் ஆலயத்துக்கு செல்லாதீர்கள். ஆலயங்களுக்கு செல்வதற்கு முன் நாளும் பின் ஒரு நாளும் இறந்தார் வீட்டுக்கு செல்லாதீர்கள். ஆலயத்திற்கு தெய்வ சன்னதியில் திரை போட்ட பிறகு பிரதர்சனம் செய்யக்கூடாது. அதேபோல் ஆலய சன்னதி பூட்டி இருக்கும் சமயத்தில் பிரதர்சனம் செய்யாதீர்கள். சாமி சந்நிதியில் ஸ்தோத்திரம் சொல்லும் போது மற்றவர்களின் அமைதியை கெடாதபடி மனதுக்குள் உச்சரிப்பது நல்லது. மூலவருக்கு தீபார்த்தனை நடக்கும் போது கண்களை மூடி வணங்காதீர்கள். இறைவனை கண்குளிர தரிசித்து வழிபடுங்கள். காலையில் விஷ்ணுவையும் மாலையில் சிவனை வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தர வல்லது. பொதுவாக ஆலயங்களில் சன்னதிக்கு பின்புறம் அமர்ந்து தியானம் செய்வது மிகவும் தவறு. அதை செய்யாதீர்கள். ஆலயத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களின் தற்பெருமை பேசுவது கூடாது. ஆலயத்துக்குள் வந்துவிட்டால் மனம் முழுவதும் இறைவனிடம் இருக்க வேண்டும்.
ஆலயத்திற்கு நுழைவதற்கு முன்னர் வெளியே அமைந்திருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு காசை தானமாக வழங்குங்கள். அப்படி தானமாம் செய்த பலனும் இறைவனை சென்று பார்ப்பது விசேஷம். மாறாக கோயிலில் இருந்து வெளியே வரும்போது தானம் செய்யாதீர்கள். காலை நேரத்தில் கோயிலை சுற்றும் போது உடல் நலம் விருத்தியாகும். மாலை நேரத்தில் கோயில் வலம் வருதல் செய்தால் பாவங்கள் எல்லாம் தொலையும். இரவு நேரத்தில் சுற்றுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம். ஆலயத்தில் பிரதான வாயில் தவிர மற்ற வாயில் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது. அது தவறு. கோவில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது தெய்வத்தை வணங்கக்கூடாது. இரு சக்கர வாகனங்களில் மற்றும் காரில் பயணம் செய்யும் போது வண்டியில் இருந்து இறங்கி பவ்யமாக கோயிலுக்குள்ளே செல்லாமல் வெளியே இருந்து பெயருக்கு தெய்வத்தை கும்பிடுவது உகந்ததல்ல. இம்மாதிரியான செய்கை அவமதிப்பாகும். இப்படியாக ஆலயங்களுள் செல்லும் சமயத்தில் இதையெல்லாம் செய்யக்கூடாது.